இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை பார்த்தோம், நிகழ்காலத்தை பார்த்தோம். இவர் என்னன்னா எதிர்காலம் அப்படின்ற ஒரு நிலையில போய் மைண்டை வச்சுக்கிட்டு வெறும் கனவுலேயே இருந்தால் என்ன ஆகும்? வெறும் இமேஜினேஷன்லேயே நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா காலங்காத்தால் எழுந்திரிச்சு பணம் வந்துடும் பணம் வந்துடும் கற்பனையிலே கத்துனீங்கன்னா வந்துருமா? கொஞ்சம் அந்த எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கும்னா எதிர்கால வாழ்க்கை. எல்லாருக்கும் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே செய்கிறோம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் மேட்டர் செல்லுமணி. நம்ம மலர் மருந்து பற்றி தான் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மருந்தோட இப்போ பார்க்கக்கூடிய மருந்து பேர் பார்த்திங்கன்னா கிளெமாட்டிஸ் அப்படின்ற மலர் மருந்து. இந்த கிளெமாட்டிஸ் அப்படின்ற மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை பார்த்தோம், நிகழ்காலத்தை பார்த்தோம். இவர் என்னென்னா எதிர்காலம் அப்படின்ற ஒரு நிலையில் போய் மைண்டை வச்சுக்கிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க. ஸோ ஒரு கற்பனை உலகம் அப்படின்றது எல்லாரும் கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா. கனவு கண்டுறது தப்பு கிடையாது. ஆனால் கனவினை செயல்படுத்த வேண்டும். வெறும் கனவுலேயே இருந்தால் என்ன ஆகும்? வெறும் இமேஜினேஷன்லேயே நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா காலங்காத்தால் எழுந்திரிச்சு பணம் வந்துடும் கற்பனையிலே கத்துனீங்கன்னா வந்துருமா? கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும்ல. அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும். வெறும் கற்பனையிலேயே நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் மாதிரி நீங்கள் ராஜா மாதிரி ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நிறைய பேர் நம்ம வந்து பெரிய ஹீரோன்னு நினச்சிப்போம். மனசுக்குள்ள எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஹீரோன்னு நினைப்போம். ஆனால் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கும்னா எதிர்கால வாழ்க்கை. எல்லாருக்கும் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே செய்கிறோம். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? சிறப்பாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், பயங்கர பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கணும். ஏன் அந்த எதிர்கால வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுமா நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீன்றதை தெளிவாக செய்யணும். அப்போ என்ன பண்ணும்? மனம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சரை பற்றி பயங்கரமான பிளானிங் இருக்கும். ஸோ இது வந்து ட்ராவலர்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் எட்வர்ட் பேட்ச். என்ன சொல்கிறாருன்னா ட்ராவலர்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்கிறார் இந்த மலர் மருந்தை. அப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு டூர் போகிறீங்க, ஒரு கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு அப்படின்ற ஒரு டூருக்கு போகும்போதோ ஒரு கோயிலுக்கு போகும்போதோ பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு போகும் பார்த்தீங்களா? அந்த பிளான் நடக்குதானா? நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்படி அங்கே நடக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல எதிர்பார்த்தது நடக்கலைன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குன்றாங்க. அந்த உடஞ்சிரும். ஸோ நீங்கள் டூருக்கு போகிறீங்க, பிளான் பண்ணுறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், அப்படி நடக்காது. எந்த ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்ப்பு செஞ்சு ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக கற்பனை பண்ணி வச்சுறீங்களோ அது நடக்காது. ஒரு சின்ன வியாதி வந்தால் கூட நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணதுக்கு உண்டான செயலை செய்யாமல் வெறும் பிளானிங்லேயே தான் இருக்கும். அதாவது தியரிட்டிக்கலாக இருப்பாங்க, ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ் கிடையாது. நிறைய பேர் இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா? அந்த சதுரங்க வேட்டையில் இந்த கோடிக்கணக்கில் பணம் ஆகுதுன்னு சொல்லி உங்கள் ஆசையை தூண்டி ஏமாற்றுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்னுமே தெரியுறாங்க. நிறைய குரூப் தெரியுது. இன்னென்ன காசு வந்துடும், பணம் வந்துடும், கோடிக்கணக்கில் பணம். அப்போ நிறைய பேர் அப்படி தான் தெரியுறாங்க. கோடிக்கணக்கில் பணம். அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாட்ரி டிக்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த நிறையா சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த யூடியூப்ஸ்லாம் பாருங்கள், நிறையா இந்த டெய்லி பேப்பர் நியூஸில் பார்க்குறீங்களா? பணத்தை டபுள் பண்ணி தரான். ஆசை ஒரு விஷயத்தை பற்றி பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணி நமக்கு அப்படியே கோடீஸ்வரனா. அதாவது உழைக்காமல் சோம்பேறின்றாங்க இந்த மருந்து. அதாவது உழைக்காமல் சோம்பேறிகள்லாம் இருக்கிறவங்களும் இந்த மருந்துகள் வருவாங்க. ஏதாவது ஒருத்தர் கிடச்சி லாட்ரி டிக்கெட் விழுந்தனால எல்லாருக்கும் கிடைக்குன்றதுல திரும்ப மீண்டும் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கும். நம்ம கூட என்ன பண்ணுறோம்? எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பயம் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆஸ்பன், மிமுலஸ், ராக்ரோ, ஸ்டாராபத்தலமாக ஒரு பயத்தை கீழே வரும். ஸோ இது என்ன பயத்தை கீழே வருது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினைத்து பயம் எல்லாருக்குமே இருக்குது. நாளைக்கு நம்ம செத்து போயிடுவோம், நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற அந்த எதிர்காலத்தை நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்துக்கிட்டே இருக்கும். இந்த எதிர்கால வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எதிர்கால வாழ்க்கை நமக்கு எப்போ நல்லா இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெறும் தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். வெறும் கனவு உலகத்துலேயே கற்பனையிலேயும் வாழ்ந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? வெறும் தேரி தான் இருக்கும், ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? அப்போ கனவு நனவாகணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா இந்த மலர் மருந்து வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே பிளானிங்கை ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருன்றாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சண்ட்டும் இந்த மருந்து தான். படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படிக்காமல் வேறு எதே யோசிச்சுக்கிட்டு அப்படியே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ மட்டும் பார்க்கணும். அதாவது உங்கள் மனதே இந்த இடத்துல நிகழ்காலத்தில் இருக்காமல் மனம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருந்துச்சுன்னா இப்போ தியானம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். இது கண்ண முடி தியானம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் நினச்சி ஓடும். கடந்த காலத்தில் நம்ம அப்படி பண்ணது, இது பண்ணது, அதை பண்ணது ஓடும். இல்லைன்னா என்ன பண்ண மனம் எதிர்காலத்தில் ஓடும். இந்த ரெண்டுலேயும் ஓடாமல் மனதை நிகழ்காலத்தில் இருக்க வைக்கக்கூடிய மருந்து செஸ்நட் பட்டுன்னு சொன்னேன். அதேமாதிரி கடந்த காலத்தில் ஓடிச்சுன்னா அனிசைக்கிளும் செஸ்நட் பட்டு போட்டிங்கன்னா நிகழ்காலத்தில் வந்துடுங்க. உங்கள் மனம் எதிர்காலத்தில் ஓடிச்சு அப்படின்னா கிளெமாட்டிஸும் செஸ்நட் பட்டும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நிகழ்காலத்தில். அப்போ நிகழ்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இப்போ இந்த வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ மீது முழு கவனம் வச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் செஞ்சுட்டு இந்த வீடியோ கேட்டிங்கன்னா சொல்ல வந்த விஷயத்தை நீங்கள் எப்படி உங்களால் உள்வாங்கிக்க முடியாதோ அந்த மாதிரி கிளெமாட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கனவு, கற்பனை, மறதி மன்னன்றாங்க. தூக்கத்துக்கு உண்டான மலர் மருந்து கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. மலர் மருந்துகள் அனைத்தும் நோயாளியின் மனநிலைக்கு தான். இப்போ நாளைக்கு காலையில் ஒரு விஷயத்தை பற்றி பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணி ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, எது கேட்போம், நாளைக்கு இன்டர்வியூனா இப்படி ரொம்ப யோசிக்கிறீங்களா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை இமேஜினேஷன் சொல்கிறாங்க, க்ரியேட்டிவ் விசுவலைசேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு கவிதை கற்பனை எழுதுறீங்களா, ஓகே. க்ரியேட்டிவ் விசுவலைசேஷனை வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்றாங்க, அதை கற்பனை கொண்டு வராங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்டாக இருக்காங்க. ஒரு விஷயத்தை பற்றி பிரம்மாண்டமாக பூதகரம் நினச்சிக்கிறது, ஒன்று கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதீத எதிர்பார்ப்பினால் அது கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நல்லா பார்த்துருக்கேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கிடைச்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பான், பாசிட்டிவாக பேசணும்னு நினச்சிட்டு இருப்போம். ரொம்ப பரவாயில்ல, நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாங்களேன்னு. மார்க்கை பார்த்தா வராது, ஏன்னா வெறும் பேச்சில் தான் இருக்கும், செயலில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ படிக்கணும், ப்ராப்பராக படிக்கணும், முயற்சி பண்ணணும், பயிற்சி எடுக்கணும், அப்போ தானே வெற்றி கிடைக்கும். சும்மா வெறும் வாயிலே எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு போஸ்டிங் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இமேஜினேஷன் பண்ணுறதுல கரெக்டாக இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் வெறும் இமேஜினேஷனே இல்லாமல் வெறும் செயலில் கொண்டு வராமல் போனீங்கன்னா எல்லாருமே ஃபெயிலியர் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கிளிமேட்டிஸ் மலர் மருந்து எடுக்கும்போது எதிர்கால ஃப்யூச்சர் வாழ்க்கை நீங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மருந்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடாத வரைக்கும் கிடைக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்களோட எதிர்கால வாழ்க்கை எல்லாரும் எதிர்காலத்தை நோக்கி தான் நல்லா இருக்குன்னு நினச்சி போகிறோம். யாரும் சாகணும்னு போகல, மோசமாக நினைக்கல, எல்லாம் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் போகிறோம் யாருமே. அப்போ எதிர்கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா இந்த மருந்து தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அனைவரும் கிளிமேட்டிஸ் அப்படின்ற மலர் மருந்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய மருந்துன்னு சொல்லலாம், வெற்றி பெறணும்னு சொல்கிறேன். நம்மளுடைய நேயர்கள், சேனல் நேயர்கள் அனைவரும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த மலர் மருந்து போய் சேரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்களும் அதுக்கு உண்டான ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.